நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. தமிழகம் முழுவதும் மணல் மற்றும் கனிம வள கொள்ளை நடைபெறுவதாக புகார் எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நேரலையில் இணைகிறார் பூவுலகின் நண்பர்கள் பிரிவை சார்ந்த வழக்கறிஞர் வெற்றி. சார் வணக்கம். தற்போது தமிழகம் முழுவதும் அதிகாரிகள் உதவியோடு இந்த கனிம வள கொள்ளை நடைபெறுவதாக புகார் எழுந்திருக்கிறது. அது தொடர்பாக உங்களுடைய கருத்து? அதாவது இந்தியாவினுடைய கனிமங்கள் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் என்னன்னா அது அரசனுடைய சொத்து. அரசியலமைப்பு சட்டம் அதான் சொல்லும். அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு 39 என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியாவுடைய இயற்கை வளங்களுடைய பயன்பாடு என்பது அனைத்து மக்களுக்கும் போய் சேருகின்ற வகையில் இருக்கணும் அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டம் சொல்லக்கூடிய விஷயம். இப்போ இந்த 90களுக்கு பின்பாக உடமையமாக்கலுக்கு பின்பாக இந்தியாவுடைய கனிமங்கள் எல்லாம் தனியார்மயமாக்கலாம் அப்படிங்கிற ஒரு போக்கு வராங்க. அப்ப இதனால் வரைக்கும் அரசனுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருந்ததுல தனியார் அலோவ் பண்ணக்கூடியதா இருக்கு. இப்போ மணல் கொள்ளையாக இருக்கட்டும், கிரானைட் கொள்ளையா இருக்கும், இயற்கை வள கொள்ளையாக இருக்கட்டும், இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா, இன்னைக்கு நீங்க தனியார்கிட்ட அனுமதிக்க ஆரம்பிக்கிறீங்க. இவங்க அனுமதி இல்லாமல் போய் அங்க மண் அள்ளுறது இல்லை, அனுமதி பெற்று போய் மண் அள்ளுறாங்க. அது அளவுக்கு அதிகமா அள்ளுறாங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மணல் அள்ளுவது அப்படிங்கிறது அரசுடைமையாக்கப்பட்டிருக்கு. அரசு முழுமையாக செய்யப்படும். அரசுக்கான மைன்ஸ் ஜியாலஜி டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. மைன்ஸ் டிபார்ட்மெண்டோட அனுமதியோடு, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட அனுமதியோடு, பொலிட்டினோட அனுமதியோடு தான் செயல்படும். அப்படி செயல்படுகின்ற போது எந்த அளவுக்கு நீங்க மண் அள்ளலாம், எவ்வளவு ஆழத்துக்கு எடுக்கலாம், என்ன மாதிரி ஸ்டடி செய்ததுக்கு அப்புறம் அதை அள்ளலாம் என்பதற்கு தெளிவான சட்டங்கள் இருக்கு. ஆனால் இதையெல்லாம் வெளிப்படைத்தன்மையாக மக்கள் முன்பாக வைக்கப்படுகின்றதா, கேள்விகள் கொடுக்கப்படுகின்றதா, கண்காணிக்கப்படுகிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் இல்லை. அப்ப மானிட்டரிங்ல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஏற்கனவே கடந்த காலங்கள்ல தனியார்மயமாக நம்ம மணல் அள்ளுவதை தனியாட்டு கொடுக்கறதுனால நிறைய பிரச்சனை இருந்து சொல்லுது. அரசுடன் ஆக்கப்பட்டது. அரசுடன் ஆக்கப்பட்டதுக்கு பின்பாகவும் இந்த பிரச்சனை தொடருது அப்படின்னா அப்போ சிக்கல் நமக்கு எங்க இருக்கு அப்படிங்கும்போது அரசு துறையில இருக்கக்கூடிய நடவடிக்கைகளை நாம கண்காணிக்க டிரான்ஸ்பரண்ட் கொண்டு வரக்கு என்னவா இருக்கணும். ஏன்னா அரசு உடைய ஒரு அமைப்பு இது மண் அள்ளுவதற்காக உரிமைப்படுது. அவங்க சப்ளை திருப்பி கொடுக்குறாங்க இன்னொருத்தரை எடுப்பதற்காக. அவங்க அத்துமீறி எடுக்கிறாங்க, இல்ல லைசன்ஸ் இல்லாம எடுக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இது அரசுக்கோ அரசு அமைப்புகளுக்கோ தெரியாம பெரும்பான்மை இடத்துல நடக்கிறது இல்லை. அப்போ என்னன்னா நமக்கு கண்காணிப்பு அதிகப்படுத்த வாய்ப்பு இருக்குன்னா எந்த பகுதியில யார் மண் அள்ளுறாங்க, எவ்வளவு அள்ளுறாங்க, எவ்வளவு அள்ளுறதுக்கான உரிமை இருக்கு என்பது அந்த பகுதி மக்களுக்கு அறிவுறுத்தப்படும். சட்ட ரீதியா இருக்கணும். ஆனா நடைமுறையில் அது இல்லை. அது இல்லாதனாலதான் ஒரு கணக்கு வழக்கு இல்லாம போய்கிட்டு இருக்கு. அப்போ இந்த கண்காணிப்பை நாம எப்படி மேம்படுத்துவது, அது மக்களுக்கு எப்படி தெரியப்படுத்துவது அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்தமாக மணல் தேவை என்னவாக இருக்கிறது, அதுக்கு என்ன அனுமதிக்கிறோம் என்பதற்காக ஒரு அசஸ்மெண்ட் வேணும். அந்த அசஸ்மெண்டே கிடையாது. நாம இங்க மண் அள்ளுறது அப்படிங்கிறது அடுத்த மாநிலத்துக்கு கொடுக்குறோம், வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைக்கிறோம். அப்ப இந்த தேவை எங்க இருந்து வருது? அப்ப தமிழகத்தினுடைய மணல் இங்க என்ன தேவை இருக்கு, அந்த தேவைகளுக்கு ஏற்பதான் இது எடுக்கப்படுகின்றதா அப்படிங்கிறது அதை நாம உறுதி செய்யணும் இல்லையா? அந்த உறுதிப்பாட்டினுடைய அடிப்படையில் தான் இந்த மண் அள்ளுவதற்கான இடத்தை நம்ம அலோவ் பண்ணணும். அதான் ஒரு சரியான ஒரு ப்ராசஸா இருக்கு. அந்த நடைமுறை இல்லாத வரைக்கும் இந்த பிரச்சனை தான் செய்யும். அப்போ தமிழகத்தினுடைய தேவை இவ்வளவுதான், இந்த தேவைக்கு இந்தந்த பகுதியில் மட்டும்தான் மண் அள்ளணும், வேற இடத்துல அள்ளக்கூடாது, இங்கே மண் அள்ளினா இவ்வளவு தூரம் ரிஃப்ரெஷ்மெண்ட் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கு என்பது அறிவியல் ரீதியாக ஆய்வு கொடுத்து அந்த இடங்களை கண்டறிந்து அந்த இடத்துல மட்டும்தான் மண் அள்ளுவதற்கான அனுமதி வழங்க வேண்டும் என்பதற்கான ஒரு கொள்கை வருகின்ற பட்சத்தில் தான் இதற்கான ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கணும். இல்ல எல்லா இடத்துலையும் நீங்க அள்ளலாம் அப்படின்னா அதிகப்படியாக விரிவாக்கம் செய்வதற்கானது. இப்ப என்ன கடந்த காலங்களில் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. இப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா மாற்றி எல்லா பகுதியிலும் மண் அள்ளுவதற்கான வேலையை பண்றாங்க. சென்னை உயர்நீதிமன்றம் நல்லச்சென்னையா அவர்கள் போன்றவர் பொதுநல வழக்கு தாக்கல் செய்து அதுல முக்கியமான தீர்ப்பு கொடுத்தாங்க. நீங்க மண்ணை கோப்பையினால அள்ளக்கூடாது, மேனுவலா தான் அள்ளணும், நிறைய வண்டிகள் பயன்படுத்தக்கூடாது, குறிப்பிட்ட ஆறுகளை மட்டும் தான் பண்ணணும், தாமிரபரணி போன்ற ஆறுகளை பண்ணக்கூடாது, நிறைய தடைகள் இருக்கு. இப்ப இன்னைக்கு அந்த தடையெல்லாம் நீக்கப்பட்டு திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா ஆற்றுகளையும் மணல் அள்ளுவதற்கான முன்முயற்சிகள் அப்படிங்கிறது மேற்கொண்டு வருகிறது. அப்ப இது எல்லாமே ஆபத்து தான் முடியும். அப்போ ஒரு கிளியர் கட் பாலிசி நமக்கு வேணும். அந்த கிளியர் கட் பாலிசி இல்லாமல் இத்தகைய பிரச்சனைகளை தடுத்து நிற்பது என்பது சாத்தியமில்லாத விஷயமாக இருக்கு. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.